நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல இந்த நிலத்தில் எது ஒன்றையும் முதலில் உரிமைக்காக நின்றவன். இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன், என்ஐஏ எதிர்த்தவன் நம்ம தான், நீட்டு எல்லோரும் அமைதியா இருப்பான், நாம மட்டும்தான் எதிர்த்தோம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு 75 விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதை அப்படியே நாம் ஏற்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கிறோம். அது தத்துவமாக இருக்கிறது, அது சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற உறுதியை இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்கிறோம்.